எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் 21/2/2026 சனிக்கிழமை இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. பல நேரங்கள்ல நாம ஏன் கவலைப்படுகிறோம் தெரியுமா? நேத்து அப்படி நடந்துச்சுங்க வருத்தம், இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம். ஆனா கர்மகாரகன் சனி பகவான் நமக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, இன்றைய உழைப்பு மட்டுமே உன்னுடையது. நேற்றைய தோல்விகளை தூக்கி எறிங்க, நாளைய பயத்தை மூட்டை கட்டி வைங்க. இந்த நிமிடம் உங்க கையில இருக்கின்ற வேலையை முழுசா முழு மனசோட செய்யுங்க. உங்க நேர்மையான உழைப்புக்கு சனி பகவான் கண்டிப்பா கைமேல் பலன் தருவார். மனசை தளர விடாதீங்க, காலம் நமக்காக மாறும். இப்போ இன்னைக்கு உங்க ராசிக்கு கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். முக்கியமா இன்றைக்கு சந்திராஷ்டமம் பிடியில இருந்து ஒரு ராசி தப்பிச்சு இன்னொரு ராசி மாட்ட போகுது. அது என்ன ராசின்னு வீடியோட முழுசா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம். இன்றைக்கு இரவு 8:15 மணி வரைக்கும் புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கேது பகவானின் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு தெரியுமா? இன்று இரவு 8:15 மணி வரை கன்னிராசி நேயர்களுக்கும், இரவு 8:15 மணிக்கு மேல் துளாராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. அதனால இந்த 2 ராசிக்காரங்களும் இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்கணும். மௌனமே இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசியில சந்திரன் நுழையினால முகம் பொலிவா இருக்கும். உற்சாகமான நாள் இது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அதிக உழைப்பால் சின்னதா உடல் சோர்வு வரலாம். அதனால புரோட்டீன் அதிகமா இருக்கிற பயிர் வகைகளை உணவு சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்க சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழில்ல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் வரலாம். ஆனா இது முதலீடா மாறும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு கண்ணில் சின்னதா எரிச்சல் வரலாம். அதனால நல்லா தூங்குங்க. கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வெள்ளரிக்காய் போன்ற உணவுகளை சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்க கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து விட்டு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. பணவரவு சீராகும் நண்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கை கால் வலி வராம இருக்க பால் மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்குங்க. இன்றைக்கு நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க. மனசுல இருக்கிற பயம் நீங்கி தைரியமா இருக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு. வெளியில புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு செரிமான பிரச்சனை வரலாம இருக்க எளிதில் ஜீரணமாகும் காய்கறிகளை சேர்த்துக்குங்க. மசாலா உணவுகளை குறைச்சிட்டு நல்லது. இன்னைக்கு நீங்க சனி பகவானுக்கு நீலாஞ்சன ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுங்க. கர்ம வினைகள் குறையும். சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பாகிஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பயணம் கைகூடும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு பித்தம் அதிகரிக்காம இருக்க இஞ்சி அல்லது சீரக குடிங்க. பழைய கடன்கள் அடைக்க ஒரு வழி பிறக்கும். இன்னைக்கு நீங்க தர்ம சாஸ்தாவான ஐயப்பனை மனதார நினைச்சு வழிபடுங்க. நினைச்ச காரியம் தடையின்றி நடக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு இரவு 8:15 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்குது. அதனால இது வரைக்கும் புது முயற்சிகள் வேண்டாம். ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா தெரிஞ்சாலும் அதனால சுறுசுறுப்பா இருக்க பழங்களை அதிகமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் எல்லாம் தீரும் நண்பர்களே. துலாம் ராசி நேயர்களே, பகல் நேரம் உங்களுக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும். ஆனா இரவு 8:15 மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு இடுப்பு வலி வராம இருக்க போதுமான ஓய்வு எடுங்க.
இரவு நேரத்துல தயிர் போன்ற குளிர்ந்த உணவை தவிர்த்துருங்க. இன்னைக்கு நீங்க மகாவிஷ்ணுவை நினைச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. பாதுகாப்பா இருப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். நாள் 6ஆம் இடத்துல சந்திரன் வர்றதால எதிரிகள் காணாம போவாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு உஷ்ண சம்பந்தமான பாதிப்பு வராம இருக்க நீர், மோர் அதிகமா குடிங்க. இன்னைக்கு நீங்க வராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சகல ஐஸ்வர்யம் பெருகும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்தி ரொம்ப தெளிவா இருக்கும். பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல செய்தி வரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு தொடைப்பகுதியில வலி வராம். அதனால நட்ஸ் போன்ற நல்ல தானிய வகைகளை சாப்பிடுங்க. உணவு சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்க தட்சிணாமூர்த்தி மற்றும் மலர்கள் சாத்தி, மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. உறவினர்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு உகந்த நாள். சுகபோகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு மூட்டு வலி வராம இருக்க பூண்டு சேர்த்துக்குங்க. உணவுகளை எடுத்துக்குங்க. கிழங்கு வகையில இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது கருப்பில் தானம் செய்யுங்க. சனி பகவான் மகிழ்வார். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் அபாரமா இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலமா லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு கணுக்கால் வலி வராம இருக்க கொஞ்சம் நடைபயிற்சி செய்யுங்க. இரவு நேரத்துல காபி, டீ தவிர்த்து நல்லது. இன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு வில்வெயிலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மன அமைதியா இருக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு தனஸ்தானம் பலமா இருக்கு. வராத பணம் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பாதங்கள் கொஞ்சம் எரிச்சல் வரலாம். இருக்கவே இருக்கு. வெந்தய நீர் குடிங்க. குளிர்ந்த உணவை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க குல தெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வீட்டில் இருக்கிற தரித்திரங்களை நீக்கி சுபிட்சம் உண்டாகும். இன்றைய விசேஷ அம்சம் என்னவென்றால், அஸ்வினி நட்சத்திரக்காரனுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கும்? இப்ப வீடியோட கடைசியில நான் சொன்ன அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு இரவு 8:15க்கு அப்புறம் கேது பகவானின் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இது நட்சத்திர மண்டலத்தோட முதல் நட்சத்திரம். இன்னைக்கு இரவு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குறதால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேங்கி நின்ற காரியத்துல ஒரு வேகம் பிறக்கும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அபாரமா இருக்கும். ஆரம்பமா இருக்கும். மருத்துவத்துறை மற்றும் வாகனத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு மாலை விநாயகர் பெருமாளுக்கு நினைச்சு தோப்பு காரணம் போட்டு வழிபாடு செய்யுங்க. கேதுவின் அருளால் சகல நன்மையும் நடக்கும். நண்பர்களே, இன்னைக்கு 12 ராசிக்கும் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பலன்களை விரிவா பார்த்தோம். சந்திராத்மத்தில் இருக்க கன்னி ராசி, துலாம் ராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, இறைவன் அருளால் இந்த நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம். நாளை சந்திப்போம். உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் பதிலில் உள்ளேன். அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் அதில் நீங்கள் என்னிடம் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம், உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் அந்த பக்கத்தில் எனக்கு பணம் தேவை, எனக்கு உடல் ஆரோக்கியம் தேவை, எனக்கு வேலை வேண்டும், என்ன செய்யலாம் என்று ஒரு கேள்வியை அனுப்புங்க. உங்களுக்கு உங்க ஜாதகத்துல பார்த்து நான் உங்களுக்கு தேவையான பரிகாரம் அல்லது தேவையான தெய்வத்தை வேண்டுவதற்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கிறேன் ஐயா. நன்றி. வணக்கம்.